ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. 3 பெட்ரூமோட இருக்கக்கூடிய, அதாவது 2.5 சென்ட்ல 1650 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பக்காவான இன்டீரியர் டிசைனிங்கோட உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வீடை நான் உங்களுக்கு இன்னைக்கு தெளிவாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நீ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களோ இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வீடு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நீங்களே இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம், தாராளமாக ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்துட்டு எஸ்கேஜேவான என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கடைசியாக டாக்குமெண்டேஷன் வரைக்கும், அதாவது லீகல் பார்க்குறதுலேருந்து லோன் வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு லோன் தேவைப்படுதுனாலும் சரி அதையும் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோங்க. அதுவும் இல்லாமல் கடைசியாக டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்கள் கூட இருந்து பக்காவாக சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துர்லாங்க. ஸோ வீடியோவை தெளிவாக பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணுமா? அதுவும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கா? கவலையப்படாதீங்க, எஸ்கேஜான நான் இருக்கேங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கொடுக்குறதுக்கு. உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன மதிப்போ சரியான மதிப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்னோட கடமைங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் இருக்கு, என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எஸ்கேஜாவை கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு தாங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியிலேருந்து அரிசிப்பாளையம் ரோடு இருக்குங்க. அந்த அரிசிப்பாளையம் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்ல 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான ஒரு எலிவேஷனோட ஒர்க் போயிட்டு இருக்கு. காம்பவுண்ட் செவர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பில்லர் கொடுத்து தான் வந்து காம்பவுண்டும் பண்ணுறாங்க. நல்ல டிசைன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங் கண்டிஷனில் இருக்குங்க. உள்ளேயும் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு பில்டிங் எப்படி இருக்குங்கிறது தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட்டர் டைல் டிசைன்லேருந்து எல்லாமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய இனோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் போன்ற கார் நிறுத்தி அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து பைக்லாம் பார்க் பண்ணுறக்கு ஸ்பேஸ் அந்த மாதிரி விலாசமாக தான் கொடுத்துருக்காங்க. 2.5 சென்ட்டாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கம்மியெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. ஸோ வீட்டை சுற்றிலுமே வந்து செட்பேக்கும் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்களேன். வீட்டை சுற்றி உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குங்க. ஸோ என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹால் வந்துடுதுங்க. ஸோ ஒர்க்கு போயிட்டுருக்கு, இன்னும் ஃபினிஷிங் கண்டிஷன், ஒயரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் மாதிரி எப்படின்னா உங்களுக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் டைனிங் 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் வருங்க. ரெண்டுமே சேர்த்து 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் வந்துடும். ஸோ இது ஒரு கீழே ஒரு பெட்ரூம்ங்க, 10க்கு 10 பெட்ரூம்பு, அதில் உங்களுக்கு டாய்லெட் வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்டேரே சொல்லியிருந்தோம், ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ ஸ்டேருக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு, உங்களுக்கு காமிச்சிட்றேனே. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பில்டிங்கை வந்து பார்க்கும்போது கிளிஸ்டர் கிளியராக உங்களுக்கு வந்து புரியும், எப்படி கட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இப்போ ஏறி வர மாதிரி உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிங் சைஸ் பெட்ரூம்ங்க, 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் தான். இதில் உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்டுங்க, அட்டாச்சு டாய்லெட் வந்துடுது. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் காமிக்கிறேன். இதுக்கான வென்டிலேஷன் வந்துடுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் வந்துடும். இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க, பண்ணாமல் இருக்கு, பில்டிங் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை எப்படியே நினச்சிட வேண்டாம், இன்டீரியர் ஒர்க்லாம் கிளியராக பண்ணிவிடுவாங்க. இதனோட அட்டாச்சு டாய்லெட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இவரே வந்து இன்னொரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். அடுத்தது அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா பால்கனிங்க. பால்கனி ஸ்பேஸ் ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே டீ பார் இருக்குது, துணி காய போடுறதுக்கு, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ மேலே பார்த்துருவோமே. ஸோ தண்ணியெல்லாம் விழுந்தா கீழே போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து 2 சின்டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? 2 சின்டாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பீம் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, பீம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? பீம் எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க. பொறுத்தளவுக்கு இதுதான் ஸ்டேட் ஹைவேங்க. இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. சரிங்களா?
ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. இந்த வீடு வந்து ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 66 லட்சம். இன்டீரியர் ஒர்க்கை விட எல்லாமே சேர்த்து புது கம்ப்ளீட் பக்காவான வீடை உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு 66 லட்ச ரூபா கோட் பண்ணுறாருங்க. 1650 ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே சென்டின் விலை 7 to 8 லட்ச ரூபா போகுதுங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கணக்கிலே வைக்க வேணாம். மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் விசாரிச்சதுலேருந்து 7 to 8 லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. போர்வெல், காம்பவுண்டு, தண்ணி தொட்டி, செப்டிக் டேங்க் இது எல்லாமே சேர்த்து இன்டீரியர் ஒர்க்கோட சேர்த்து இவங்க சொல்கிற ரேட் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக லீகல் ப்ரொசீடிங்ஸ்லேருந்து லோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் வரைக்கும் எஸ்கேஜே வேணும்னா எல்லாமே பார்த்துக்கிறேங்க. நீங்கள் அதில் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி புது புது அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நன்றி மக்களே.